ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 60 and 80 வித் ரெஸ்பெக்டிவ் வெயிட்ஸ் பீயிங் in the ratio 3:5. அதாவது 60 and 80யோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் கொஷின் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டிவ் வெயிட், அதாவது 3:5 அப்படின்ற ரேஷியோவில் இதோட ரெஸ்பெக்டிவ் வெயிட் இருந்ததுன்னா அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆவரேஜ் find the average of 60 and 80 with respective weights being in the ratio of 3:5. இதுதான் வந்து கொஷின். சரி, இப்போது 60 and 80 3:5 அந்த ரேஷியோவில் இருக்கா. அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 60 வந்து 3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஓகே, அப்புறம் 80 எவ்வளோ ரேஷியோவில் இருக்குது, 5 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. அப்போது 5 டைம்ஸ் எழுதிட்டேன். அப்போது 3:5. சரி, இப்போ இங்கே டிஸ்ட்ரிபியூஷன், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம லாஸ்ட்டு கொஷின்லேயே பார்த்தோம். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, இப்போ இங்கே வந்து 60 3 டைம் இருக்குது அண்ட் 80 5 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, அப்போது எவ்வளோ அதிகமாக இருக்குது, இங்கே 20, இங்கே 20, இங்கே 20, இங்கே 20 அண்ட் இங்கே 20. ஸோ மொத்தம் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 100 வந்து எக்ஸஸாக இருக்குது. இதுக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது, அதாவது இது எல்லாமே 60யாக வச்சுக்கிட்டா இதெல்லாம் எக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தமா. அப்போ எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது, 100 எக்ஸஸாக இருக்குது. சரி, இப்போ இதோட ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிச்சலாமா. ஓகே, அப்போது நம்ம என்ன 60 80 இந்த 60க்கும் 80க்கும் இன் பிட்வீனில் தான் அந்த ரேஷியோ வரப்போகுது. அப்போது 60யை நான் இங்கே போட்டுக்கிறேன். சரியா, 60 ப்ளஸ் ஓகே எவ்வளோ அதிகமாக இருக்குது, 100 அதிகமாக இருக்குது, டிவைடட் பை 3:5 அப்படின்ற ரேஷியோவில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 3 + 5. ஓகே, அப்போது பார்க்கும்போது 60 + 100 டிவைடட் பை 8. ஸோ அப்படி பார்க்கும்போது 60 + 12.5. அப்போ என்ன வரும், 72.5. இதோட ஆன்சர். அப்போது இதோட ரேஷியோ வந்து ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 72.5. அதாவது 60யும் 80யும் இந்த ரேஷியோவில் இருந்ததுன்னா அதோட ஆவரேஜ் வெயிட் வந்து 72.5 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதான் இதோட ஆன்சர். கொஷினை நல்லா படித்து புரிஞ்சுக்கோங்க. கொஷினை படித்து புரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஆப்டிடியூட்லேயும் சரி, லாஜிக்கல் ரீசனிங்லையும் சரி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.